ஹலோ மக்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். நேற்றுக்கு மார்க்கெட் போயிட்டு வந்தேன். நேற்றுக்கு ஈவினிங் தான் போனேன் மக்களே. பையனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் போனேன். போயிட்டு வரும்போது வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த மார்க்கெட்டு கடைங்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம குட்டீஸை மட்டும் கூட்டிகிட்டே போகக்கூடாது. கடையவே ஒரு ரணகலமாக ஆக்கிடுறாங்க. நம்ம வாங்க வந்த பொருளையே மறக்க வச்சிடுறாங்க மக்களே. அப்படி தான் நான் வாங்க போன பொருளெல்லாம் மறந்துட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் பைனாப்பிள் அவர் நல்லா சாப்பிடுவாருங்கிறதுனால பைனாப்பிள், அப்புறம் கோவா கிரேப்ஸு, குக்கும்பர், கேரட்டு அப்படி வாங்கினேன். இன்னும் 2-3 ஐட்டம்ஸ் வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு கடைசியில் அதை மறந்துட்டேன் மக்களே நான் வாங்குறதுக்கு. ஸோ நான் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரேப்ஸு, ஒரே ஒரு பொமக்ரானேட் மட்டும் வாங்கினேன். மாதுளம்பழம், அவருக்கு அந்த மாதுளம்பழம் கண்டிப்பாக வேணுமா, அதனால் மாதுளம்பழம் வாங்கினேன். அங்கே மாதுளம்பழம் ஒன்று நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் வேணும்னு கேட்டனால வாங்கினேன். அப்புறம் ஒரு பெரிய வாட்டர்மெலன். இந்த வாட்டர்மெலனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 135 ரூபாயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1 கிலோ 25 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி பழம் தான் வேணுமா. நான் சொல்கிறேன் ஏத்தம்பழம் பெரிய பழம் வாங்கலாம், இல்லை எனக்கு குட்டி பழம் தான் வேணும், எனக்கு குட்டி பழம் வேணும்னு. அப்புறம் அவருக்காக இந்த குட்டி பழம் 40 ரூபா மக்களே. அப்புறம் பழம் எல்லாம் காயாக தான் வாங்கினேன். ஸோ 2-3 நாளைக்கு வச்சு